இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் நம்முடைய பங்கு தந்தையோடு இணைந்து, நம்முடைய பங்கு பேரவையினோடு இணைந்து, பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாக நம்முடைய ஆலயத்தில் இணைந்து வின்சந்திய வேத போதக சபையில் புதிய குருக்களாக திருநிலைப்படுத்தப்பட்ட 3 குருக்களை நம்முடைய ஆலயத்தில் முதலாக நன்றி திருப்பலி செலுத்துவதற்காக, நிறைவேற்றுவதற்காக நாம் அவர்களை வரவேற்று மகிழ்ச்சி அறிகின்றோம். இந்த வேளையிலே சிறப்பாக இந்த மூவருக்கும் ஒரு சிறிய முன்னுரை வழங்க ஆசைப்படுகின்றோம். ஆனந்த குழந்தைராஜ் மைசூர் மறை மாவட்டத்தில் உள்ள பிரகாஷ் பாலியாவில் உள்ள செயின்ட் லூயிஸ் தேவாலயத்தில் சூசைராஜ் மற்றும் ரெஜினா மேரி ஆகியோருக்கு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 1997ஆம் ஆண்டு பிறந்தார். அவரோடு உடன் பிறந்தவர் ஒரு சகோதரர். 2013ஆம் ஆண்டு வின்சந்திய வேத போதக சபையில் சேர்ந்து 2021ஆம் ஆண்டு கேரளாவில் உள்ள ஜோசப் போண்டிபிக்கல் செமினாரியில் ஆலுவாவில் இறையியலை முடித்தார். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தனது நல்ல நோக்கத்தையும் இறுதி உறுதிமொழிகளையும் ஏற்றார். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அருட்தந்தை காந்தமாலா மது சிஎம் 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 1994ஆம் ஆண்டு தெலுங்கானாவில் உள்ள பெத்தகோபதியில் திரு கந்தமாலா ஜெயராஜு மற்றும் திருமதி காந்தமாலா ஜெயம்மா ஆகியோருக்கு மகனாக பிறந்தவர். கம்மம் மறை மாவட்டத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா தேவாலயத்தை சேர்ந்தவர். இவரோடு உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள். இவர் 16ஆம் தேதி ஜூன் மாதம் 2010ஆம் ஆண்டு வின்சந்திய வேத போதக சபையில் சேர்ந்தார். ஏலூரில் உள்ள டீபால் கல்லூரியில் 2016 முதல் 2019 ஆண்டு வரை பிகாம் கணினி முடித்தார். பிறகு கேரளாவில் உள்ள மங்களப்புலாவில் உள்ள போண்டிபிக்கல் நிறுவனத்தில் தத்துவ படிப்பை முடித்தார். பிறகு 2021ஆம் ஆண்டு பூனேவில் உள்ள ஞான தீபாவில் இறையியலை முடித்தார். அக்டோபர் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அருட்தந்தை ராஜேஷ் பிரிட்டோ மைசூர் மறை மாவட்டத்தில் உள்ள லூர்து அன்னை தேவாலய மாற்றிலையில் திரு ஜோசப் மற்றும் திருமதி சகாய மேரிக்கு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி 1995ஆம் ஆண்டு பிறந்தார். இவரோடு உடன் பிறந்தவர்கள் 2 சகோதரர்கள். இவர் 2011ஆம் ஆண்டு வின்சந்திய வேத போதக சபையில் சேர்ந்தார். பிறகு 2021ஆம் ஆண்டு பூனேவில் உள்ள ஞான தீபாவில் இறையியலை முடித்தார். ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தனது நல்ல நோக்கத்தையும் இறுதி உறுதிமொழிகளையும் ஏற்றார். அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். அவர் வழியில் கலந்திட அவர்
மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியை சிறப்பிக்கின்றவர்கள் எங்களுடைய ப்ரோவின்ஸை சார்ந்த, எங்களுடைய சபையை சார்ந்த, புதிதாக கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக திருநிலைப்படுத்தப்பட்ட குருக்கள் அருள் தந்தை பிரிட்டோ, அருள் தந்தை மது, அருள் தந்தை ஆனந்த். இந்த 3 பேரும் நம்முடைய பங்குக்கு வருகை தந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்கு ஆசிரியை பெற்றுத்தர இருக்கின்றார்கள். நிச்சயமாக புதிய குருக்கள் வருவதென்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அதுவும் அவங்களுடைய பணியை தொடங்குறாங்கன்னா தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய பங்குக்கு வருகை தந்தது என்பது மிகவும் ஒரு ஆசீர்வாதம் என்று நாம் சொல்ல வேண்டும். எனவே இந்த வேளையில் அந்த எங்களுடைய 3 குருக்களையும் இங்கே கூடியிருக்கின்ற பங்கு மக்கள் சார்பாகவும், அதே போல் பங்கு பேரவை சார்பாகவும், எங்களுடைய வின்செந்திய குழுமத்தின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றேன். எல்லாம் கைத்தட்டி வரவேற்போம். அதே போல் இந்த திருப்பலியில் அவருக்காக, இந்த குருக்களுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம். இவர்கள் இன்று தொடங்க இருக்கின்ற இந்த பணி சிறக்கவும், அதே போல் ஆண்டவர் இயேசுவின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டு இந்த பணியை செய்யவும் அவருக்கு இறைவன் எல்லா விதத்திலும் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிப்போம். இத்திருப்பலியில் ஒரு சில சிறப்பு கருத்துக்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். அமல புஷ்பம் சிறப்பு கருத்துக்காகவும், இவான் மெஸ்ஸி பிறந்த நாள் நன்று திருப்பலியாகவும், ரிச்சர்ட் தாமஸ் செம்பகம் திருமண நாள் நன்று திருப்பலியாகவும், சுகந்தி சரண்யா டொமினிக் செபர்சன் நல்ல வரன் வேண்டியும், அருள்ராஜ் சுகுமாரன், அருள்சாமி மரியா, அமிலி பெர்னாண்டஸ், மோப்பூர் லூதுசாமி ஃப்ளோரன்ஸ், ஸ்டீஃபன் மெர்சி குடும்பத்தினர் நன்று திருப்பலியாகும். மேலும் நம்மிடமிருந்து பிரிந்து சென்ற மேரி தேவராஜ், பிரியா, ஆல்பர்ட் ஜோசப், மரிய சுந்தரி, வில்லியம்ஸ், எலிசபெத் ஜேக்கப், பங்குராஸ் மேரி, பாலச்சந்திரன், பாலசிங், பிரான்சிஸ் பாலச்சந்திரன், சிங்கராஜ், மாணிக்கம், ஸ்டீபன், அற்புத மேரி, ஜெசையா, மரிய சிலுவை, தாமஸ், ஞான சௌந்தரி, லீலா மேரி, அருளானந்தம், அருளம்மாள், அருளப்பா, ஸ்டெவர், லீமா தெரஸ், எஸ் ரவிச்சந்திரன், மேரி, சரசு, ஞானப்பிரகாசம், விஜயராஜ், தங்கராஜ், ரெஜினம்மாள், அமலதாஸ், என்ரி சேவியர், ஜார்ஜ், ஜெஸ்ஸி, ஜெஸ்பின், அடைக்கலம், ஞானம்மாள், வேளாங்கண்ணி, வியாகுலம், வியாண்டினி இவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் சிறப்பான முறையில் ஜெபிப்போம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் அர்ப்பிக்கின்ற இந்த திருப்பலியானது இங்கே உங்களை வழிநடத்துகின்ற எங்களுடைய சிஎம் அருள் தந்தையர்கள் உடன் நலத்திற்காகவும், மேலும் இந்த பள்ளியில் படிக்கின்ற குழந்தைகள் ஆண்டவர் இயேசுனுடைய ஞானத்திலும் அறிவிலும் பக்தியிலும் வளர வேண்டும் என்பதற்காகவும், மேலும் இந்த பங்கில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவர் இயேசுவின் அமைதியிலும் மற்றும் ஒருவர் மற்றவரை புரிந்து கொண்டு நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், மேலும் இங்கு கூடியுள்ள உங்களுடைய ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் இந்த திருப்பலியை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்கின்றோம், ஆண்டவர் இயேசு முன்மதியோடு செயல்பட்ட வீட்டு பொறுப்பாளரை ஆண்டவர் பாராட்டுகின்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகின்றார். மேலும் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நாம் ஒவ்வொருவரையும் ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒளி எவ்வாறு மற்றவர்களுக்கு பாதையை மற்றும் பொருட்களை காட்டி கொடுக்கின்றதோ, ஆண்டவர் இயேசு எவ்வாறு இந்த உலகிற்கு ஒளியாக இருந்தாரோ, அதே போல நாமும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது. ஆனால் பல்வேறு தருணங்களில் நாம் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் ஒளியாக இல்லாமல் இருளாக இருந்து அவர்களை கீழே விழ வைத்திருக்கின்றோம். அந்த தருணங்களுக்காக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். மன்னிப்பை கேட்டு இந்த திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்புக்கொடுப்ப நம்மை நாமே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தவும் திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வைக்கின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15, 14 தொடங்கி 21 முடிய உள்ள இறைமுத்துக்கள். என் சகோதர சகோதரிகளே, நீங்கள்
நன்னயம் நிறைந்தவர்களாயும் எல்லா அறிவும் நிரம்ப பெற்றவர்களாயும் ஒருவர் மற்றவரை அறிவுறுத்தக்கூடியவர்களாயும் இருக்கிறீர்கள் என நான் உறுதியாக நம்புகிறேன். ஆயினும் உங்களுக்கு நினைவூட்டும் வகையில் சிலவற்றை இக்கடிதத்தில் மிக துணிவோடு எழுதியுள்ளேன். நான் கடவுளின் அருளை பெற்றவன் என்பதால் தான் அவ்வாறு எழுதினேன். அந்த அருள்தான் என்னை பிற இனத்தாருக்கு பணி செய்ய கிறிஸ்து இயேசுவின் ஊழியனாக்கிற்று. பிற இனத்தார் தூய ஆவியால் அர்ப்பணிக்கப்பட்ட கடவுளுக்கு உகந்த காணிக்கையாக்கும்படி அவர்களுக்கு கடவுளின் நற்செய்தி அறிவிப்பதே என் குருத்துவ பணி. ஆகையால் கடவுளுக்காக செய்யும் இந்த பணியை முன்னிட்டு கிறிஸ்து இயேசுவுக்குரியவனாகிய நான் பெருமை பாராட்டிக் கொள்ள இடம் உண்டு. பிற இனத்தார் தமக்கு கீழ்ப்படியும் பொருட்டு கிறிஸ்து என் வழியாய் சொல்லாலும் செயலாலும் அரும் அடையாளங்கள் அரும் செயல்களின் வல்லமையாலும் கடவுளின் ஆவியை வல்லமையாலும் செய்து முடித்தவற்றை தவிர வேறு எதை பற்றியும் பேச நான் துணிய மாட்டேன். இவ்வாறு எருசலேம் தொடங்கி இல்லிருக்கம் மாநிலம் வரை எங்கும் சுற்றி கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்கும் பணியை முடித்துவிட்டேன். கிறிஸ்துவின் பெயரை கேள்விப்படாத இடங்களில் மட்டும் நற்செய்தி அறிவிப்பதே என் நோக்கமாய் இருந்தது. ஏனெனில் வேறு ஒருவர் இட்ட அடித்தளத்தின் மேல் கட்டி எழுப்ப நான் விரும்பவில்லை. ஆனால் தங்களுக்கு சொல்லப்படாததை அவர்கள் காண்பர், தாங்கள் கேள்விப்படாததை அவர்கள் புரிந்து கொள்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. பாடல் எண் 94. திரு
எனக்கென்றும் வாழ்வு இயேசுவே, இறப்பதும் அதனால் ஆதாயமே. எனக்கென்றும் வாழ்வு இயேசுவே, இறப்பதும் அதனால் ஆதாயமே. என்றே உணர்வாய் என் மனமே, இதுவே எனது லட்சியமே. இதன்படி உலகில் வாழ்வதுவே எளியே நடந்த பொது வாழ்வு. இறந்தும் அவரோடு உயிர்ப்பதனால் நான் பெறுவேன் பொது வாழ்வு. நினைத்துக் கொண்டேன் இறைவா, நான் என் வாழ்வை உம்மோடு இறுதி வரையிலும் இணைத்துக் கொண்டேன் இறைவா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவின் வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்திருந்தால் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 16, இறைவனுடைய உயிருள்ள வார்த்தைகள் 1-8 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: செல்வர் ஒருவருக்கு வீட்டு பொறுப்பாளர் ஒருவர் இருந்தார். அவர் தம் தலைவரின் உடைமைகளை பாழாக்கியதாக அவர் மீது பழி சுமத்தப்பட்டது. தலைவர் அவரை கூப்பிட்டு, உம்மை பற்றி நான் கேள்விப்படுவது என்ன? உம் பொறுப்பிலுள்ள கணக்கை ஒப்படையும். நீர் இனி வீட்டு பொறுப்பாளராய் இருக்க முடியாது என்று அவரிடம் கூறினார். அந்த வீட்டு பொறுப்பாளர், நான் என்ன செய்வேன்? வீட்டு பொறுப்பிலிருந்து என் தலைவர் என்னை நீக்கிவிடப் போகிறாரே. மண் வெட்டவோ என்னால் இயலாது, இறந்து உண்ணவும் வெட்கமாய் இருக்கிறது. வீட்டு பொறுப்பிலிருந்து என்னை நீக்கிவிடும்போது பிறர் என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என எனக்கு தெரியும் என்று அவர் தமக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்பு அவர் தம் தலைவரிடம் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவராக வரவழைத்தார். முதலாவது வந்தவரிடம், நீர் என் தலைவரிடம் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்றார். வீட்டு பொறுப்பாளர் அவரிடம், இதோ உம் கடன் சீட்டு, உட்கார்ந்து 50 என்று உடனே எழுதும் என்றார். பின்பு அடுத்தவரிடம், நீர் எவ்வளவு கடன் பட்டிருக்கிறீர் என்று கேட்டார். அதற்கு அவர் 100 மூடை கோதுமை என்றார். அவர், இதோ உம் கடன் சீட்டு, 80 என்று எழுதும் என்றார். நேர்மையற்ற அந்த வீட்டு பொறுப்பாளர் முன்மதியோடு செயல்பட்டதால் தலைவர் அவரை பாராட்டினார். ஏனெனில் ஒளியின் மக்களை விட இவ்வுலகின் மக்கள் தங்கள்
தலைமுறையினரிடத்தில் மிக்க முன்மதியுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பொதுவாக 10 ஆண்டுகள் இல்லையென்றால் அதற்கு மேலான ஆண்டுகள் செமினரியில் இருந்து அனைத்தையும் படித்த பிறகு திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்படுகின்றோம். அதன் பிறகு குருவாக அருள் பொழிவு பெறுகின்றதுக்கு முன்பதாக அனைவரையும் அழைக்க வேண்டும் குருத்துவ விழாவிற்கு. அப்பொழுது நீங்கள் நன்றாக பார்த்தீர்கள் என்றால் நாங்கள் கொடுக்கின்ற இன்விடேஷன் கார்டு அழைப்பில் முதலாவதாக ஏதேனும் ஒரு இறை வார்த்தையை நாங்கள் பொறித்திருப்போம். அது பழைய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டதாக இருக்கலாம், இல்லையென்றால் புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாசகமாக இருக்க வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கின்ற அனைத்து குருக்களும் அவ்வாறே செய்தார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் அவ்வாறே நிகழ்ந்தது. கடந்த மாதம் 25ஆம் தேதி குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன். அதற்கு முன்பதாக நான் எந்த வார்த்தையை என் வாழ்க்கைக்கு, அந்த வார்த்தை எடுக்கின்ற வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். நான் எடுக்கின்ற அந்த வாசகம் என் வாழ்க்கைக்கு அடித்தளமாகவும் ஆணிவேராகவும் இருக்க வேண்டும் என்று பல நாள் தூக்கம் இல்லாமல் நான் யோசனை செய்து கொண்டிருந்தேன். பல நாள் ஜெபங்கள் பிறகு எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு. மார்க் எழுதிய நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14ஆம் இறை வார்த்தை. அதிலிருந்து நான் எடுத்துக்கொண்ட இந்த 2 வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு சீடர்களை அழைத்து அவர்களுக்கு கூறியது, தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்றவும். என்னுடைய வாழ்க்கை முழுவதும் சற்று நான் பின்னோக்கி பார்த்தேன் என்றால், ஆண்டவர் இயேசு அவருடைய சீடராக என்னை அழைத்ததற்கு 2 காரணங்கள் தான். ஒன்று, அவரோடு இருக்க வேண்டும். 2வது, நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும். டு பி வித் ஹிம் அண்ட் டு பி சென்ட் அவுட். ஆண்டவர் இயேசு என்னை அழைத்தது அவரோடு இருக்க. அவரோடு ஏன் இருக்க வேண்டும்? எதற்கு இருக்க வேண்டும்? நான் இறை வார்த்தையை, நற்செய்தியை நற்செய்தியாக மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் ஆண்டவர் இயேசு என்னோடு இருக்க வேண்டும். இல்லையென்றால் நான் சொல்கின்றது வெறும் செய்தியாகத்தான் இருக்கும், நற்செய்தியாக இருக்க முடியாது. எப்பொழுது நான் ஆண்டவரோடு இணைந்து பின்னி ஒன்றாக இருக்கின்றேனோ அப்பொழுது ஆண்டவர் இயேசுவிடத்திலிருந்து அன்பையும் கடவுளினுடைய பாசத்தையும் மற்றும் கடவுளுடைய மன்னிப்பையும் கற்றுக்கொள்ள முடியும். மேலும் கற்றுக்கொண்ட இதை என்னோடு வைத்து கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பது எனக்கு புரிய வந்தது. ஆம், அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தில் இதைத்தான் புனித பவுல் அடிகளார் நமக்கு எடுத்துரைக்கின்றார். புனித பவுல் அடிகளார் அவர்கள் உரோமையருக்கு எழுதிய கடிதத்தில் நாம் இன்று பார்த்தோம். முதலில் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு ஆற்றலும் அறிவும் வல்லமையும் எல்லாம் கொடுத்திருக்கின்றார். எல்லாம் கொடுத்திருந்தாலும் சிறப்பான முறையில் நான் எதற்கு மறுபடியும் உங்களுக்கு கடிதம் எழுதுகிறேன் என்றால், ஆண்டவர் இயேசு எனக்கு அருளை கொடுத்துள்ளார். சிறப்பான முறையில் எனக்கு அருளை கொடுத்துள்ளதால் நான் இதை சொல்வது என்னுடைய கடமையாக கருதுகிறேன் என்று கூறுகின்றார். இறுதியாக அவர் கூறும் செய்தி இதுவே, கடவுளின் நற்செய்தியை அறிவிப்பதே என் குருத்துவ பணி. இன்று எங்கள் மூவரையும் புதிய குருவாக இந்த ஆலயத்துக்கு அழைத்திருக்கின்றீர். குருத்துவ பட்டம் பெற்ற பிறகு பல்வேறு இடங்களுக்கு சென்று இன்று நாங்கள் உங்களுடைய தேவாலயத்தில் வந்து அர்ப்பிக்கின்ற இந்த பலியை நீங்கள் எங்களோடு இணைந்து கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்றீர்கள். ஆக குருத்துவ பணி என்பது நம்முடைய
கத்தோலிக்க திரு அவையில் குருக்களுக்கு மட்டுமல்ல, மாறாக 2 வகையான குருக்களை நாம் பார்க்கின்றோம், குருத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். ஒன்றாவது பொது குருத்துவம், 2வது பணி குருத்துவம். நாம் எப்பொழுது ஞானஸ்தானம் பெறுகின்றோமோ அப்பொழுது நாம் அனைவரும் பொது குருத்துவத்தில் ஆண்டவர் இயேசுவோடு இணைகின்றோம். எப்பொழுது தந்தையானவர் அருள் தந்தை நம்மீது நெற்றியில் தண்ணியை ஊற்றி உங்களை நான் பாவத்திலிருந்து கழுவி தந்தை மகன் தூய ஆவியால் உங்களை ஞானஸ்தானம் வழங்குகிறேன் என்று கூறுகின்றாரோ, அப்பொழுதே அந்த நொடியிலிருந்து நாம் ஆண்டவர் இயேசுனுடைய பாஸ்காவிலும் அவருடைய இறப்பிலும் உயிர்ப்பிலும் மட்டுமல்லாமல் அவருடைய நற்செய்தியிலும் நாம் பங்கெடுக்கின்றோம். இன்னொரு வகையான குருத்துவம் ஆனது சிறப்பாக இந்த பொது குருத்துவத்திலிருந்து ஆண்டவர் சிலரை மற்றும் தேர்ந்தெடுத்து பணி குருத்துவத்திற்காக எடுத்துக்கொள்வது. அதில் சிறப்பான முறையில் இங்கே அமர்ந்திருக்கின்ற குருக்களாக நாங்கள் இருக்கின்றோம். இவர்களுடைய வேலை என்னவென்றால் டு செலிப்ரேட் த சாக்ரமெண்ட்ஸ், அருள் சாதனங்களை கொண்டாடுவது. அதுதான் முக்கியமான பொறுப்பாக இருக்கின்றது. ஆக பணி குருத்துவம் பொது குருத்துவம் இரண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கின்றது. பல்வேறு தருணங்களில் மக்களுக்கு என்ன பணி குருத்துவம் மேலானது, பொது குருத்துவம் கீழானது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படியாக அல்ல. பணி குருத்துவமாக இருக்கலாம், பொது குருத்துவமாக இருக்கலாம். இரண்டிலும் முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் நற்செய்தியை பறைசாற்றுவது. பல்வேறு நேரங்களில் நாம் என்ன நினைக்கின்றோம்? நற்செய்தியை பறைசாற்றுவது ஃபாதர்ஸோட வேலை, அவர்களுடைய கடமை என்று நாம் உதாசீனப்படுத்தி விடுகின்றோம். ஆனால் கிறிஸ்துவர்களாகிய பிறந்திருக்கின்ற கிறிஸ்துவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றிருக்கின்ற நம்மளுடைய ஒவ்வொருவருடைய கடமையும் ஆண்டவர் இயேசுவை மற்றவர்களுக்கு பறைசாற்றுவது என்பதாக. அந்த பறைசாற்றுகின்ற வேளையில் நாம் ஒருபொழுதும் வெட்கப்படக்கூடாது, ஒருபொழுதும் என்ன பண்ணக்கூடாது, நம்மை நாமே பின்தாக்கி கொள்ளக்கூடாது. பல்வேறு தருணங்களில் நாம் பயணம் செய்யும் போதாக இருக்கலாம், நாம் அணிந்திருக்கின்ற ஜெபமாலையை பார்த்துவிட்டு மக்கள் நம்மை கிறிஸ்தவர்களா என்று கேட்கின்ற பொழுது நாம் சில நேரங்களில் ஒற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் நம்மை பார்த்தவுடனே பல கேள்விகளை கேட்பார்கள், நமக்கு பதில் தெரியாது என்று பயம். இல்லை என்றால் எப்படி நாம் ஆண்டவர் இயேசுவை ஆம் நான் கிறிஸ்துவன் தான் என்று கூறுவது என்ற பயம் நமக்கு இருக்கின்றது. ஆனால் இன்றைய முதல் வாசகத்தின் இறுதியில் புனித பவுல் அடிகளார் இவ்வாறாக கூறுகின்றார், நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட வேண்டாம், மாறாக நீங்கள் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த உலகத்தையே மீட்ட ஆண்டவர் இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு பறைசாற்றுகின்றீர்கள். ஆக நீங்கள் இந்த நற்செய்தியை அறிவிக்கின்ற பொழுது வெட்கப்பட வேண்டாம், மாறாக பெருமைப்படுங்கள் என்று கூறுகின்றார். மத்தேயு எழுதிய நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19ஆம் இறை வார்த்தையில் நாம் வாசிக்க கேட்கின்றோம். ஆண்டவர் இயேசு தம் சீடர்களுக்கு இவ்வாறாக கூறுகின்றார், உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறிவியுங்கள், யாரெல்லாம் நம்பி வருகின்றார்களோ அவர்களுக்கு திருமுழுக்கு வழங்குகள் என்பதாக. ஆக இன்றைய முதல் வாசகம் மைய பொருள் என்னவென்றால் நற்செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அதை எப்பொழுதும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்பதாகும். இன்றைய நற்செய்தியை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு ஒரு ஊமையை நமக்கு சொல்லுகின்றார். இந்த ஊமையை நாம் கேட்கின்ற பொழுது இப்படியாக இருக்கும் என்று பல நேரங்களில் நாம் யோசனை செய்ததுண்டு. செல்வர் ஒருவர் இருக்கின்றார், அவர் ஒரு வீட்டு பொறுப்பாளரை அமர்த்திவிட்டு செல்கின்றார். பல நாட்களுக்கு பிறகு அவர் மேல் பழி சுமத்துகின்றார்கள். அது அவருடைய காதிற்கு போன பிறகு அவரை அழைத்து எனக்கு அக்கவுண்ட் கொடும் என்று கேட்கின்றார். அப்பொழுது இந்த வீட்டு பொறுப்பாளர் என்ன செய்கின்றார்? ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தியில் கூறுகின்றார், அவர் முன்மதியோடு செயல்பட்டார் என்பதாக. நன்றாக நீங்கள் சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் அவர் என்ன செய்கின்றார்? முதலாவது கடனாளியை கூப்பிட்டு, உனக்கு எவ்வளவு என்னுடைய
எஜமானுக்கு சேர வேண்டும் என்று கேட்பதற்கு அவர் 100 குடம் எண்ணெய் என்று சொல்கின்றார். அவர் உடனே அவரிடம் கூறுவது, அமர்ந்து 50ஆக எழுதும். மறுபடியும் 2வது ஆளை கூப்பிட்டு கேட்கின்ற பொழுது அவர் 100 மூட்டை கோதுமை என்று கூறுகின்றார். அவரை மறுபடியும் அமர்ந்து விட்டு 80ஆக எழுது என்று கூறுகின்றார். இப்படி செய்கின்ற பொழுது நாம் ஆண்டவர் இயேசு இவர் செய்த செயலை கண்டிப்பாக பாராட்ட மாட்டார். ஏனென்றால் அவர் தவறு செய்துவிட்டார் என்று நாம் நினைக்கின்றோம். அது எப்படி இன்றைய இறைவார்த்தையில் ஆண்டவர் இயேசு அந்த வீட்டு பொறுப்பாளர் செய்த தவறை ஆண்டவர் இயேசு புகழ்ந்து அவரை பாராட்டுகிறார் என்பது பலருக்கும் உள்ள கேள்விகள். இதை 2 கோணத்தில் பார்க்கலாம். முதலாவதாக, இவ்வாறு செய்ததால் அந்த செல்வருக்கு அவருடைய பொருட்கள் என்ன ஆகிவிட்டது? இழக்கின்றார். ஏனென்றால் 100 குடம் கொடுக்க வேண்டிய இடத்தில் 50ஆக வசூலிக்கின்ற பொழுது யாருக்கு நஷ்டம்? செல்வருக்கு நஷ்டம். 100 மூட்டை வாங்குகின்ற இடத்தில் 80ஆக வாங்குகின்ற பொழுது 20 மூட்டை செல்வருக்கு நஷ்டம். அது ஒரு கோணத்தில் நாம் சாதாரணமாக பார்க்கின்றோம். ஆனால் சிலர் இவ்வாறாக கூட பார்க்கின்றார்கள். எவ்வாறாக என்றால், இந்த வீட்டு பொறுப்பாளர் எப்பொழுதெல்லாம் அந்த செல்வருக்கு இந்த வேலையை செய்கின்றாரோ, ஒரு வேலையை செய்கின்ற பொழுது அவருக்கு என்ன கிடைக்கும்? ஒரு சம்பளம் என்பது கிடைக்கும். மற்றும் சிறப்பாக வேலை செய்தால் போனஸ் கூட கிடைக்கும். சிலர் என்ன கூறுகின்றார்கள் என்றால், அவர் அந்த செல்வருக்கு வரவேண்டிய பங்கிலிருந்து அவர் எதுவும் அவர் கழிக்கவில்லை. மாறாக இவருடைய சம்பளம் மற்றும் இவருடைய கமிஷன் எதுவாக வரவேண்டிய இருக்கின்றதோ அந்த கடனாளியிடமிருந்து அதை மட்டுமே அவர் நீக்கியிருந்தார் என்பதாக கூறுகின்றார். ஆக இந்த 2 கோணத்தில் நாம் சிந்திக்கின்ற பொழுதும் ஆண்டவர் இயேசு நம்மை மைய பொருளாக நம்மை எதை பார்க்க வேண்டும் என்று கூறுகிறார் என்றால், முன்மதியோடு செயல்படுவதுதான். நாம் பல்வேறு தருணங்களில் என்ன செய்கின்றோம்? பல தயாரிப்புகளை செய்கின்றோம். பள்ளி மாணவர்கள் என்ன செய்கின்றார்கள்? நாளைக்கு எக்ஸாம் என்று கூறினால் இன்று இரவு முழுவதும் என்ன செய்வார்கள்? உறங்காமல், டிவி பார்க்காமல், மொபைல் எடுக்காமல் என்ன செய்வார்கள்? தங்களை தாங்களே தயாரித்து கொள்வார்கள். நாளைக்கு கம்பெனியில் இன்டர்வியூ இருக்கின்றது என்றால் நாமும் நம்மை அவ்வாறாக தயார் செய்து கொள்வோம். எப்பொழுதுமே முன்மதியோடு நாம் செயல்படுவோம். ஆனால் இறப்பு எப்பொழுது வருகின்றது என்று யாருக்கும் தெரியாது. நம்முடைய தயாரிப்பானது இந்த உலக வாழ்க்கையை நோக்கி அல்லாமல் விண்ணக வாழ்வை நோக்கியாக இருக்க வேண்டும். அதைத்தான் முழுமையாக இன்று ஆண்டவர் இயேசு நமக்கு கூறுகின்றார். எப்பொழுது என்ன நடக்கும் என்று தெரியாது. ஆதலால் நாம் முன்மதியோடு இருந்து நம்மை நாமே தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு நமக்கு எடுத்துரைக்கின்றார். ஆக இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் இயேசு நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும், புனித பவுலடிகளார் நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்பதை அறிவுறுத்துகின்றார். இன்றைய நற்செய்தியில் முன்மதியோடு செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு நமக்கு வலியுறுத்துகின்றார். இன்றைய நற்செய்தி வாசகத்தின் இறுதியில் ஆண்டவர் இயேசு ஒளியின் மக்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ஒளி இல்லை என்றால் இருளில் நாம் என்ன செய்ய முடியாது? எதுவுமே செய்ய முடியாது. ஒளி இருக்கின்ற பொழுதுதான் நாம் மற்றவர்களை பார்க்கின்றோம், மற்றவர்கள் சிரிப்பதை நாம் பார்க்கின்றோம், பொருட்கள் நமக்கு தெரிகின்றது, எல்லாமே நமக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கின்றது. இருளில் இருந்தால் நமக்கு எதுவும் தெரியாது, மற்றவர்களுக்கும் எதுவும் தெரியாது. ஆண்டவர் இயேசு யோவான் எழுதிய நற்செய்தியில் கூறுகின்றார், நானே உலகின் ஒளி. கிறிஸ்துவர் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றுகின்ற நாம் அவருடைய ஒளியாக இருக்க வேண்டும். நாமும் ஒளியாக இருப்போம். அதற்காக ஆண்டவர் இயேசு தூய ஆவியை நம்மேல் பொழிந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். ஆமென். மலராய் வந்தே மலராய் வந்தே மனமில்லாத மலரானாலும் இதழ் வாடியே போனாலும் மனமில்லாத
ஜோதியில் நிறைவு கொள்வே. மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. கோதுமை மணியாய் மடித்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. கோதுமை மணியாய் மடித்து என்னை வெண்ணிற அப்பமாய் தந்தே. என்னுடல் உன்னுடலாகிடவே உன்னுடலாய் நான் மாறிடவே மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. மகிழ்வுடன் தந்தேனே. என்னை கனிவுடன் ஏற்பாயே. ஆ ஆ ஆ அர்ப்பண மலராய் வந்தே அர்ச்சனையாக்கினேன் என்னை. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லக்கரிய அன்பை கண்ணோக்கியறலும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பதும் உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோட செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்தின் அனைவரும் ஈர்க்க பெறவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் உகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி முடிவின்றி சொல்வதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர் விண்ணகமும் மண்மகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஏனைய திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். குறிப்பாக இந்த நன்னாளிலே 3 குருக்களை எங்களுக்கு கொடையாக கொடுத்து அவர்களுடைய கரங்களின் வழியாக உடைய தெய்வீக அருளையும் ஆசீரையும் வலிமையும் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற நம்முடைய செயலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவர்கள் எங்கு சென்றாலும் எதை செய்தாலும் உடைய தெய்வீக பிரசன்னம் இவர்கள் முன்பும் பின்பும் இடமும் வலமும் மேலும் கீழும் இருந்து தாங்கி வழிநடத்திட வேண்டும் என்பதற்காக எம் குருக்களை உமக்கு உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம்.
மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் பெற்றோர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு ஒன்றாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம்பருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும்
ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆமென். ஆராதனை கீதங்கள் பாடல் எண் 63. சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும், புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும், உன்னோடு நான் இருப்பேன்.
எவர் சொல்வார்? பாறையில் பாதையும் பால்வேளை ஓடையும் தோன்றிடும் அவர் கையால். வான்படை ஆண்டவர் வாய்மொழியால் வரும் மேன்மையை எவர் சொல்வார்? பார்வையிழந்தவர் வாய் திறவாரோ யாவரும் நலமடைவார். இறையாட்சியில் அவர் மாட்சியில் மானிடம் ஒன்றாகும். அஞ்சாதே, கலங்காதே. கடல் கடந்து சென்றாலும் நீ நடுவே நடந்தாலும் புயல் சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நீ கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன். உன்னோடு நான் இருப்பேன். அஞ்சாதே, கலங்காதே. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பங்களை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, எங்கள் குடும்பத்திலுள்ள அனைவரையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாற செய்தருளும். எங்களில் யாராவது உம்மை விட்டு விலகி சென்று உமது திரு இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரு இருதயத்தின் வழியாக எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவருக்கு அருள் புரியும். மேலும் உலகத்தில் இருக்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், வயது முதிர்ந்தோருக்கு ஊன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதைகளுக்கு அடைக்கலமுமாயிருந்து அவர்களை காப்பாற்றும். இயேசுவின் இரக்கமுள்ள திரு இருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவோ அன்போடு நேசித்தீரே. எமது பிள்ளைகளையும் இந்த பங்கிலுள்ள அனைத்து பிள்ளைகளையும் உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கி உம்மை போல கடவுளுக்கும் மனிதர்களுக்கும் உகந்தவர்களாக வாழச் செய்யும். இயேசுவே, தலைமுறை தலைமுறையாய் உமது இறையன்பில் வாழ்ந்து மரித்து எல்லா காலமும் எங்கள் குடும்பம் உம்மோடு இளைப்பாற அருள் புரியும். ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, குருத்துவம் ஒரு வரப்பிரசாதம், குருத்துவம் ஒரு கொடை. யாரை நான் அனுப்புவேன் என்ற இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து என்னை அனுப்பும் என்று தங்களையே அர்ப்பணிப்பவர்கள் நம் பாசமிகு அருட்பணியாளர்கள். இயேசு தாம் அழைத்தவர்களை தனது பணிக்காக திருநிலைப்படுத்தி
வாழ்வது நானல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்று மறு கிறிஸ்தவர்களாக வலம் வருபவர்கள் நம் அருட்பணியாளர்கள். இன்று நமது பங்கிற்கு ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு ஆசீர்வாதமான நாள். இயேசுவின் அழைப்பை ஏற்று ஏழைகளின் பங்காளனாம் புனித வின்சென்தே பவுல் வேத போதக சபையில் சேர்ந்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ள அருட்பணி ராஜேஷ் பிரிட்டோ சிஎம், அருட்பணி ஆனந்த் குழந்தைராஜ் சிஎம், அருட்பணி காந்தமாலா மது சிஎம் அவர்களை பங்கு அருட்பணியாளர்கள், பங்கு பேரவை, பங்கு இறை சமூகம் சார்பாக வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். அவர்களை இப்பொழுது அருட்பணியாளர்கள் பொன்னாடை போர்த்தி பூங்கத்து கொடுத்து கௌரவிப்பார்கள். அவர்களை தொடர்ந்து பேரவை சார்பாக அவர்களை நாம் கௌரவிப்போம். இப்பொழுது பேரவை சார்பாக திரு ஜெயராஜ், திரு லூர்துநாதன் மற்றும் திரு பிரபு அவர்கள் அருட்பணியாளர்களை கௌரவிப்பார்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கூறி உங்களை அழைத்த இறைவன் உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்த உங்களுக்காக நாங்கள் என்று ஜெபிக்கிறோம். Dear fathers, on behalf of the Ascension Church, parishioners, parish priests and all the people gathered here, we like to wish you and pray for you and offer our greetings on this auspicious occasion. Thank you. எல்லாருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி, இந்த எங்களுடைய சபை சார்ந்த 3 குருக்கள் இன்று நம்முடைய பங்குக்கு வருகை தந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி நமக்கு இறையாசிரியை பெற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள். இவர்களுக்கு இந்த குருத்துவம் என்பது மிகப்பெரிய கொடை. அவங்களுக்கு இப்போ தெரியாது. ஒரு சில பேருக்கு ஒருவேளை இந்த குருத்துவத்தினுடைய மேன்மை ஒரு சில பேருக்கு தெரியாது. வாங்கிட்டாங்க, அது ஒரு அந்த சடங்கு போல் அந்த சடங்கு அவங்க கோத்ரூ பண்ணியிருக்கிறாங்க. அந்த 1 மணி நேரமோ 1.5 மணி நேரமோ அந்த குரு பட்டம் வாங்குறப்போ அங்கே அந்த சடங்கை அவர்கள் கடைபிடித்திருக்கின்றார். எல்லா குருவும் அந்த சடங்கு வழியாக தான், அந்த திருநிலை பாட்டின் வழியாகத்தான் அவங்க குருவாக மாறுகின்றார்கள். ஒருவேளை அவங்க போக போக அதனுடைய மேன்மையை உணர்வார்கள். ஏன்னா அந்த உலகத்தில் இதுதான் மிகப்பெரிய ஒரு கொடை. This is the greatest gift that God has given to you, because you are another Christ. You are also Christus. So you are Christ. That's why you say
during the mass, no, you say, take this, all of it. This is my body. You say, no, இது என்னுடைய உடல், என்னுடைய ரத்தம். நீ வந்து you are another Christ already. You are representing Christ. ஸோ இது வந்து யாருமே சொல்ல முடியாது. பிரைம் மினிஸ்டரும் சொல்ல முடியாது, சீஃப் மினிஸ்டரும் சொல்ல முடியாது, இங்கே இருக்கிறவங்க யாருமே சொல்ல முடியாது. திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட் given to you. ரொம்பவும் இது வந்து ரொம்பவும் நீங்கள் வந்து இதை போய் புதைச்சி வைக்கக்கூடாது. இது வந்து ரொம்ப நீங்கள் பாதுகாக்க வேண்டும் இந்த குருத்துவத்தை. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த உலகத்தில் வாழ்கிறப்போ ஓகே இது வந்து ஒரு விதமான வாழ்க்கை, ஏன் இந்த வாழ்க்கை வந்து ஒரு இயற்கைக்கு மாறான வாழ்க்கை என்று ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் இதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம். நீங்கள் போக போக உனக்கு நிறைய தடைக்கற்கள்லாம் வரும், டெம்டேஷன் வரும். இந்த மாதிரி பங்குங்களை போகிறப்ப நிறைய பேர் உங்களை அன்பு செய்வாங்க, ஒரு சில பேர் உங்களை எதிர்ப்பாங்க, கல் தூக்கி விட்டு அடிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் இறைவனுக்காக எது வேணாலும் நடக்கும். ஆனால் நீங்கள் யாரை நம்பணுன்னா ஆண்டவர் இயேசு மட்டும் தான் நம்பணும். வேறு யாருமே உங்க கூட இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனால் ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் பிகாஸ் he has called you. only Jesus has called you, that you should have that faith. மற்றவங்கெல்லாம் உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வேளை கூட இருக்கிறவங்கெல்லாம் நாளைக்கு கூட பேசக்கூட மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு வாரம் ஹனிமூன் டைமில் எல்லோரும் விஷ் பண்ணுவாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இந்த மக்கள் கூட இப்போது எல்லாருக்கும் உங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லி எல்லாம் அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோனெல்லாம் பண்ண போகிறதில்ல, எப்போயாவது வந்தால் இவங்க விஷ் பண்ணுவாங்க. ஆனால் யார் இருக்க போகிறாங்கன்னா இயேசு தான் உங்க கூட இருப்பார், வேறு யாரும் உங்க கூட இருக்க மாட்டாங்க. சரியா? மக்கள் இருப்பாங்க. ஆனால் மக்கள் நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு 100% யார் உங்க கூட இருப்பதா இயேசு மட்டும்தான். அதனால் ஜஸ்ட் பிலீவ் இன் ஜீசஸ் and he is with you. You pray to him. That is the conviction you should have in your life as you begin your ministry. Okay, as you begin your ministry you should have that faith. ஏன்னா இது வரைக்கும் இவர் சொல்லுவார், என்ன இந்த உலகத்தை வென்ற நெப்போலியன் சொல்லுவார், நான் வந்து மனிதர்களை எனக்கு தெரியும், இயேசு சாதாரண மனிதர் அல்ல. அலெக்சாண்டர், சீசர், சார்லமேன், நான் இப்படி பலரும் பேரரசுகளை உருவாக்கி இருக்கின்றோம். இவைகளை உருவாக்க நாங்கள் படைபலத்தை நம்பினோம். ஆனால் இயேசு அன்பின் பலத்தை நம்பி தன் அரசை உருவாக்கினார். இத்தனை நூற்றாண்டுகள் ஆன பிறகும் அவருக்காக உயிர் துறக்க கோடிக்கணக்கானோர் இன்னும் இருக்கின்றனர். நீங்களும் அந்த அன்பினுடைய அரசில் இன்றைக்கி சேர்ந்துருக்கீங்க. நீங்களும் இயேசுக்காகத்தான் உயிர் கொடுக்க வந்திருக்கின்றீர்கள். இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது வந்து ஏதோ பிழைப்புக்காக நம்ம எடுத்த வாழ்க்கை இல்லை, இதுதான் நம்ம பார்க்கணும். நமக்கு வந்துட்டு இது ஒரு ஜாப் இல்லை, இது வந்து ஒரு அர்ப்பணம். இது வந்து நினச்சிங்க உடனே உங்களுக்கு போகிறப்போ ஒரு கிஃப்ட்ஸ் கிடைக்கலாம், ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் திஸ் இஸ் நாட் எ ஜாப் தட் வி ஹாவ் டேக்கன் அப். இட்ஸ் நீங்கள் வந்துட்டு இட்ஸ் ஒரு அர்ப்பணம். இட்ஸ் எ கமிட்மெண்ட் டு ஜீசஸ், கமிட்மெண்ட் டு தி சர்ச். ஸோ திஸ் வாட் யூ மஸ்ட் ரிமெம்பர். நீங்கள் போகிறப்போ நிறைய உங்களுக்கு வந்து எல்லாமே மாற்றுவாங்க. இந்த பேரடைம் ஷிஃப்டெல்லாம் வரும். நீங்கள் படித்த தியாலஜி 13 வருஷம் இந்த படித்த எல்லாமே 4 வருஷம் தியாலஜி, ஃபிலோசஃபி எல்லாமே உங்களுக்கு இப்போது நீங்கள் ஃபீல்டில் போகிறப்போ மாற்றுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம், திஸ் இஸ் நாட் எ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் யூ மஸ்ட் பி கன்வின்ஸ்ட் தட் யூ ஆர் கால்டு பை ஜீசஸ், யூ ஹவ் டு பி ஃபெய்த்ஃபுல் டு ஜீசஸ். இதுதான் இருக்கணும். ஒருவேளை தவறலாம், ஆனால் நீங்கள் ட்ரை பண்ண தினந்தோறும் இறைவனுக்கு பிரமாணிக்கமாக இருக்கிறது தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணணும். அப்படி இருந்தீங்கன்னா நிச்சயமாக யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். இதுக்கு என்ன முக்கியம்னா ஜபிக்கின்ற குருக்களாக இருக்க வேண்டும். அதனால தான் வின்சென்ட் டி பால் சொல்லுவார், கிவ் மீ ஏ மேன் ஆஃப் ப்ரேயர், யூ வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். கிவ் மீ ஏ மேன் ஆஃப் ப்ரேயர், யூ வில் பி ஏபிள் டு டூ எவ்ரி திங். ஸோ நீங்கள் ஜபிக்கின்ற மனிதர்களாக இருக்கின்ற பொழுது உங்களால் எல்லாமே முடியும். ஸோ அதனால் நீங்கள் இந்த தொடங்குகின்ற வாழ்க்கை மிகவும் சிறக்கவும், இயேசுவை மட்டுமே நம்பி உங்களுடைய இந்த வாழ்க்கையில் நீங்கள் அவரை நம்பவும், அவரிடம் ஜெபிக்கவும், அதே போல் அவரை நம்பி இந்த மிஷனரி லைஃப்பை மறைபரப்பு வேதபோக சபையில் சேர்ந்திருக்கின்றீர்கள். இறைவனை நம்பி, இயேசுவை நம்பி உங்களுடைய இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியோடும் மனநிறைவோடும் நீங்கள் தொடங்கவும் உங்களுக்காக ஜெபிக்கின்றோம். உங்களுக்காக தொடர்ந்து என்னுடைய ஆசீரும் என்னுடைய ஜெபம் எப்பொழுதும்
உங்களுக்காக இருக்கும். எனவே மீண்டும் ஒரு முறை உங்கள் ஒவ்வொருவரையும் பாராட்டுகின்றேன். ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நான் இந்த அமைச்சகரை பங்கிற்கு பலமுறை வந்திருக்கின்றேன். பள்ளி ஆனுவல் டே மற்றும் நான் இங்கு திருத்தொண்டனாக மொளச்சூரில் பணி செய்திருக்கின்ற பொழுது வந்திருக்கின்றேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை கூட ஆலயத்துக்கு உள்ளே வந்ததில்லை. கடவுள் இந்த நாளுக்காக என்னை ஒதுக்கி வைத்திருக்கின்றார் என்று நம்புகின்றேன். நான் வருவேன், சில செலிப்ரேஷன் இருக்கும், செலிப்ரேஷன் முடிச்சுட்டு அப்படியே போயிருப்பேன். ஆனால் கோயிலுக்குள்ளே ஒரு முறை கூட வந்ததில்லை. ஆனால் இன்று வந்திருக்கின்றேன். என்னவாக? இந்த திருப்பலியை அர்ப்பணிப்பதற்கு. ஆக ஆண்டவர் செய்த இந்த கொடையை நான் என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். நாங்கள் 25ஆம் தேதி இருவர் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டோம் மைசூரில். ஒருவர் 27ஆம் தேதி. 28ஆம் தேதி முதல் நாங்கள் ஆந்திராவில் உள்ள எங்களுடைய பல்வேறு இடங்களில் சென்று திருப்பலியை அர்ப்பணித்து கொண்டிருக்கின்றோம். முதலாக தமிழ்நாட்டிற்கு இன்று காலை வந்தோம். காலை வந்தவுடனே ஃபாதர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி, இது பல மாதத்திற்கு முன்பதாக நான் எப்பொழுது என்னுடைய குருத்துவ இன்விடேஷன் கார்டு கொடுத்தேனோ அப்பொழுதே ஃபாதர் சொன்ன வார்த்தை, கண்டிப்பாக நீங்கள் எங்களுடைய பங்கில் ஒரு திருப்பலியை ஆற்ற வேண்டும் என்பதாக. ஆக ஃபாதர் பேட்ரிக்காக இருக்கலாம், ஃபாதர் பிரதீப், ஃபாதர் செபாஸ்டின், ஃபாதர் எஸ்தப்பன், இதற்கு முன்பதாகவே பல வகையில் நாங்கள் நண்பர்கள், பல வகையில் நாங்கள் பல்வேறு இடங்களில் சந்தித்திருக்கின்றோம். ஆக எங்கள் மூவரையும் ஒன்றாக அழைத்து இந்த நாளை சிறப்பிக்க உதவியதற்காகவும் இந்த வாய்ப்பை கொடுத்ததற்காகவும் என்னுடைய பேட்ச்மேட்ஸ் சார்பாக அருள் தந்தையர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதி ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருளடையாளம் எங்களை புனித அன்பில் தீயில் பறைப்பே செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப்பெற்று எங்கள் சகோதர சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய நமக்கு ஆராதனை, இன்றைய முதல்வெளியினுடைய ஆராதனையை சிறப்பித்தவர், அதே போல் நமக்காக நற்செய்தி அறிவித்து நம்ம ஒருவரையும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற நமக்கு வழிவகுத்தவர் அருள் தந்தை ஆச்சரியம் அவர்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அழகாக பேசினா. நான் அவர் கேட்டுருந்தேன், ஆஃபீஸில் இருக்கிறப்பவே நிறைய பேர் வந்திருக்கிறீங்க அவருடைய பிரசங்கத்தை கேட்கணும்னு நினைக்கிறேன். அவர்களும் ஃபேன்ஸ் அதிகமாக இருக்கிறீங்க. உண்மையாலுமே அவர் நல்லா பிரசங்கம் கொடுத்தார். அதே போல் இந்த நாளில் அவர் தான் திருப்பலி நிறைவேற்றிருக்க வேண்டும். எங்களுடைய குருக்கள் நான் ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க, நல்லா இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அவங்க ஏற்கனவே ஷெட்யூலெல்லாம் பல இடத்துக்கு போட்டிருக்கிறாங்க. இல்லை ஃபாதர், உங்களுக்கு இன்றைக்கி தான் இங்கே தான் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை தான் கிடைக்கின்றாங்க. சரி, ஓகே, என்றைக்கு கொடுத்தாலும் ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அருள் தந்தை ஆச்சரியம் அவர்களுக்கு கூடியிருக்கின்ற ஒரு சார்பாகவும் நம்மளுடைய பங்கு பெறும் என்னுடைய நன்றிகளையும் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் இந்த 3 குருக்களில் இவருக்கு நான் 6 மாதம் ரெக்டராக இருந்தேன். அதே போல் வைஸ் ரெக்டராகவும் இருந்திருக்கிறேன் நம்மளுடைய அருள் தந்தை ஆனந்த் அவர்களுக்கு மைசூரில். ஸோ அதுவும் என்னுடைய மாணவனாக இருந்திருக்கின்றால் ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு 13 வருடங்களுக்கு முன்பாக நான் இவரை பார்த்துருக்குறாங்க மைனஸ் செமினாரியில். இப்போ குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கின்றார். எனவே ரொம்ப மகிழ்ச்சி. இறைவன் அவரை குருவாக மாற்றியதற்கு, அதை திருநிலைப்படுத்துறது. அதே போல் இப்பொழுது இந்த திருப்பலி முடிந்த பிறகு
இன்று இந்த 3 குருக்களும் நார்மலாக கஷ்டம் இருக்குது. என்னென்னா நம்ம திருச்சபையில் புதிய குருக்களினுடைய கரங்களை முத்தமிட்டு அவர்களுக்கு வாழ்த்து சொல்வது. ஏன்னா இந்த கரங்களால் தான் இந்த கரங்களில் தான் கிறிஸ்மா தைலம் பூசப்படுகிறது. அதே போல் இயேசுவினுடைய நற்கருணை அவர்கள் ஏந்துகின்றார்கள், நோயில் பூசுதல் அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதே போல் பாவ சங்கத்திரமோ இந்த கைகள் தான் அவங்க உங்களுக்கு பிளெஸ்ஸிங் ஆசீர்வாதமும் கொடுக்குறாங்க, அந்த பாவங்கள் போக்குவதற்கும். எனவே அதனால்தான் இந்த புதிய குருக்களினுடைய நம்முடைய கரங்களை நம்ம முத்தமிடுகின்றோம். அவங்களுடைய கரங்களில் முத்தமிடலை, இயேசுவினுடைய கரங்களை, ஏன்னா அவங்க இயேசுனுடைய கரங்களாக இருக்கின்றார்கள், அதனால்தான் முத்தம் அது கொடுக்குறோம். எனவே இந்த இறுதி ஆசிர் முடிந்த பிறகு 3 குருக்களும் உங்களுக்கு முன்பாக இந்த பீடத்தின் முன்பாக நிற்பார்கள். ஒரே ஒரு லைன் மட்டும், ஒரு லைனாக 3 பேரையும் முத்தம் கொடுத்துட்டு அப்படியே போங்க, அப்படியே வட்டமாக. அதனால் 2 லைனில் வராதிங்க, ஒரே லைனில் வாங்க. அப்போ தான் 3 பேரையும் நீங்கள் முத்தம் கொடுத்துட்டு இங்கேருந்து லெஃப்ட் டு ரைட் ஸ்டார்ட் வித் ஓகே ரைட் டு லெஃப்ட், இங்கேருந்து தொடங்கி இப்படியே போய்கின்னு இருக்கலாம் நீங்கள். அப்படி இருக்கும். அதே போல் இன்று இவர்கள் கொடுக்கப்படுகின்ற ஆசீர்வாதம் சிறப்பு ஆசீர்வாதம். எனவே 3 பேரும் சேர்ந்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பார்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்குவோமாக. எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மேல் கனிவு கொண்டு உங்களுக்கு தமது ஆசியை வழங்கி மீட்பின் ஞான அறிவிக்கை உங்களுக்கு அருள்வாராக. நம்பிக்கை போதனையால் அவர் என்றும் உங்களுக்கு ஊட்டமளித்து புனித செயல் புரிவதில் நீங்கள் நிலைத்திருக்க செய்வாராக. அமைதி, அன்பு ஆகியவற்றின் வழியை அவர் உங்களுக்கு காட்டி தம்மை நோக்கி நீங்கள் வர செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் ஆசீர் உங்கள் மேல் இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறேற்று. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. அதில் போல் சூழ்ந்திருப்பார், துன்பங்கள் நெருங்காது. ஆண்டவர் துணை இருப்பார், ஆபத்து அணுகாது. அதில் போல் சூழ்ந்திருப்பார்,
என்னை அரவணைத்திடு இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போ எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். பாவங்கள் சுமையாயிருந்தும் உன் மன்னிப்பில் பனி போல் கரையும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். கருணையின் மழையில் நனைந்தால் உன் ஆலயம் புனிதம் அருளும். சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வலையினில் விழுகின்ற பறவை அன்று இழந்தது அழகிய சிறகை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. வானதன் அருள்மழை பொழிந்தே நீ வளர்த்திடு அன்பதன் உறவை. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்னை அரவணைத்திடு இறைவா. அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். அந்த இருளிலும் ஒளி சுடரும், வெண்தணலிலும் மனம் குளிரும். உந்தன் கண்களின் இமைப்போ எந்நாளும் என்னை காத்திடு என் இறைவா. சிறகுகள் நிழலில் எந்நாளும் என்